ஓகே. ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபார் லூப் பார்த்தோம். ஃபார் லூப்பை வந்து எப்படி ஐட்ரேட் பண்ணுறது, என்னென்ன அதில் ஏதாவது கண்டிஷன் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம். ஸோ அலாங் வித் தட் நம்ம டியூபிள்ஸு, செட்டு இதெல்லாமே பார்த்தோம். ஸோ எனி ஒன், வாட் இஸ் tuple? What's the difference between list and tuple? Tuples வந்து immutable list. So change அந்த வேல்யூஸை வந்து திருப்பியும் ஆட் பண்ண முடியாது. ஒன்ஸ் அந்த லிஸ்ட்ல என்ன அந்த வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கோமோ அதான் அந்த tupelsல இருக்கும். Correct. It is immutable. So if you have like, correct, exactly. So if you have predefined set of values, so அது வந்து சேஞ்ச் ஆகாது. You don't expect to modify it. நீங்கள் delete பண்ணல இல்லை ஆட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் you do go with tuple. ஸோ அது உங்களோட own decision. So when you do programming, so when you want to create a list of items that should not be modified அப்படின்னா நீங்கள் வந்து tuple-க்கு போவீங்க. சரியா? செட் அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் செட்? வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் செட் அண்ட் லிஸ்ட்? செட்னா இன் ஆர்டரா இருக்காது சார். லிஸ்ட் வந்து ஆர்டரா இருக்கும். செட்னா வந்து ஆர்டரா இருக்கும் சார். கரெக்ட். ஸோ லிஸ்ட் வந்து நீங்க வந்து இப்போ வந்து லிஸ்ட்ல எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்றீங்களோ தட் வில் கோ இன்டு 0th இண்டெக்ஸ். செகண்ட் ஆட் பண்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், தேர்ட் ஆட் பண்றது செகண்ட் இண்டெக்ஸ் அண்ட் இட் கோஸ் ஆன். கரெக்டா? பட் லிஸ்ட்ல வந்து தட் ஆர்டர் இஸ் நாட் கேரண்டீடு. ஓகேங்களா? ஸோ இட் மே நாட் பி ஸ்டோர்ட் இன் த சேம் ஆர்டர் தட் யூ இன்சர்ட். சரிங்களா? நீங்கள் என்ன ஆர்டர் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டர்லேயே வந்து சேவ் ஆகும்னு சேவ் ஆகாது. ஓகே. நம்பர் 2, the very important distinction என்ன அப்படின்னா, duplicates are not allowed. when I say not allowed, நீங்கள் என்டர் பண்ணாலுமே மெமரியில் போய் சேவ் ஆகும்போது எப்படி சேவ் ஆகும்? டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி தான் சேவ் ஆகும். ஸோ ஐ திங்க் நம்ம லாஸ்ட் வீக் வந்து அந்த ஒரு எக்ஸாம்பிளையும் வந்து நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ஆட் எனி திங், பட் ஆனால் வந்து லெட் மீ இதையே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஓகே, இங்கேயே பாருங்க, நம்ம ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டைமு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசி 2 தமிழ்நாடு 2 கேரளா இருக்கு. ஸோ தெர் ஆர் 2 டூப்ளிகேட்ஸ். கரெக்டா? 2 டூப்ளிகேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ வந்து இதை வந்து நான் வந்து செட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். செட்டாக கன்வெர்ட் பண்ணா என்ன ஆகும்? நான் எதிர் வந்து நான் டேரெக்டாக இப்படி கொடுக்கலாம். செட்டாக டிஃபைன் பண்ணுறேன்னா டேரெக்டாக இப்படி கொடுக்கலாம். இது வந்து ஒரு செட்டு. கரெக்டா? அல்லது நான் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு நான் செட்டாக மாற்றுறேன்னா செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இட்ஸ் அப் டு மீ. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் 2 டூப்ளிகேட்ஸ். ஸோ தமிழ்நாடு அண்டு கேரளா. ஸோ வந்து நான் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ when I print that, I see 1 Tamil Nadu and 1 Kerala, even though I have 2 of them. Correct? So basically, so this proves that set is the important distinction in set will not allow duplicates and set is not ordered. Okay, fine. So if no other questions, we'll go to while loop. Okay. Okay, I'll create a new folder. New directory, day 7. சார் லாஸ்ட் கிளாஸ் நான் அட்டன் பண்ணல சார். நீங்க வீடியோ ஷேர் பண்ணியிருந்ததுல வந்து லூப் மட்டும் வாய்ஸ் மட்டும் தான் சார் வருது, ஸ்கிரீன் வரல சார். ஓ அப்படியா? ஓகே. ஆமாம். ஓகே, ஃபைன். சரி. செட் வரைக்கும் ஃபைன் சார். லூப் ஃபுல்லாவே நீங்க அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஃபுல்லாவே ஸ்கிரீன் வரல சார். ஓகேங்க, நோ ப்ராப்ளம். ஸோ லூப் வந்து நான் தனியாக வந்து எடுத்து அந்த ஃபார் லூப் மட்டும் தனியாக வந்து ஒரு குயிக்காக பண்ணுறேன். இப்போ வந்து வைல் லூப் வந்து யூ டோன்ட் நீட் டு நோ ஃபார் லூப். ஓகேங்களா? ஸோ அது வந்து டிஃப்ரெண்டான ஒரு இது. சரிங்க, ஓகே. ஓகே, டே 7 அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்.
while loop. So okay, anyone, so what is loop? What's the purpose of loop? Same query again and again run பண்றதுக்கு iteration. Correct. So if you want to execute or do some logic again and again, so you go with loops. Okay. So what is an iteration? Iteration வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டாக்கு ஒரு டைம் அந்த query ரன் ஆகும். லூப் எக்ஸிகியூஷன் ஐட்ரேஷன். Iteration அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து if you have 10 elements 10 times if you want to so if you expect that loop to run for 10 times, ஓகேங்களா, 10 times ரன் பண்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ எவ்ரி டைம் ரன் ஆகுது தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், அந்த ஒவ்வொரு டைமே வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இந்த ரெண்டு பேசிக் கான்செப்ட் மட்டும் நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் லூப்பை வந்து நீங்கள் ஐ மீன் நீங்கள் அட்டன் பண்ணாதங்காட்டி லூப் தெரியலன்னு சொன்னீங்களே, ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான். ஓகே. ஸோ இப்போ வைல் லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா, சேம் திங். So if you want to execute some statement or execute some logic again and again, so you go with loops. So there are two loops available in Python. One is for loop, which we have seen last time. Another one is while loop. Okay. So so don't worry if you know for loop. Okay, நம்ம வந்து while loop வந்து ஃப்ரெஷ்ஷாவே ஸ்டார்ட் பண்றோம். Okay. So while loop வந்து in for loop வந்து we have some conditions. Say for example for number in range, we give starting range and end range, correct? And then we do some logic. So this is one form of for loop, correct? So we have another variant of for loop. நம்ம வந்து லிஸ்ட்டை வச்சுட்டு நம்ம ஒரு for example if you have a list fruits equal to நான் வந்து ஜஸ்ட் இது மட்டும் போடுறேன், ஆப்பிள் அண்ட் பனானா ரெண்டு மட்டும் போடுறேன் ஜஸ்ட் ஃபார் இதுக்காக. ஸோ அனதர் வேரியன்ட் எப்படி பண்ணுவோம், ஃபார் ஈச் ஃப்ரூட். இந்த ஃபாருக்கு அப்புறம் எது எந்த நேம் வேணாலும் இருக்கலாம்னு பார்த்தோம். ஓகேங்களா, இது வந்து என்ன நேம் வேணாலும் இருக்கலாம். இன் ஃப்ரூட்ஸ், ஸோ யூ டு பிரிண்ட் ஃப்ரூட். ஸோ இது வந்து அனதர் வேரியன்ட். ஸோ இந்த ரேஞ்ச் வேரியன்ட்லேயே நம்ம வந்து ஸ்டெப் எப்படி வந்து ஒன்னொன்னா ஆட் பண்ணணுமா, இல்லை ஒன்னொன்னா ஐட்ரேட் பண்ணணுமா, இல்லை 2 பண்ணணுமா, 3 பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தேர்ட் ஆர்குமெண்ட் விச் இஸ் அன் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் அதையும் பார்த்தோம். ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். ஓகே, பட் வைல் லூப்ல வந்து இந்த மாதிரி இது கிடையாது. வைல் லூப்ல வந்து யூ ஹேவ் அ கண்டிஷன். ஓகே, வென் யூ டூ வைல் லூப், ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரைட் அ வைல் லூப், யூ டூ ஸ்டார்ட் வித் த கீவேர்டு வைல். ஓகே, அண்ட் தென் தட் இஸ் ஃபாலோட் பை அ கண்டிஷன். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3 times வந்து நான் வந்து குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ 3 times அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் வந்து கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், கவுண்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, நான் வந்து 3 times வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பேசிக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து குட் மார்னிங் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். என்னோட கவுண்ட்டை வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். increase count by 1. Second time good morning print பண்றேன், increase count by 1. Third time good morning print பண்றேன், same thing, increase count by 1. Okay, so I start with count equal to 0. count equal to 0 வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, count equal to 0 ஸ்டார்ட் பண்றேன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட கவுண்டோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 இருக்கும். கரெக்டா, ஏன்னா ஒரு டைம் நான் பிரிண்ட் பண்ணியிருந்ததுக்கு அப்புறமா இன்க்ரீஸ் கவுண்ட் பை 1, கவுண்ட் ஈக்குவல் டு 1. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது டைம் வந்து குட் மார்னிங் பிரிண்ட் பண்றேன், ஐ இன்க்ரீஸ் கவுண்ட் பை 1 அப்படின்னா ஆல்ரெடி கவுண்ட் வந்து 1 இருக்குது. இன்னொரு டைம் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், கவுண்ட் வந்து 2 ஆகும். ஓகே, அடுத்தது வந்து மூணாவது டைம் பிரிண்ட் பண்றேன், கவுண்ட் வந்து 3 ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஆனால் ஹை லெவல் இதுதான் பண்ண போறோம் நம்ம.
ஸோ நான் 3 டைம் பிரிண்ட் பண்ணணும்னா நான் வந்து கவுண்ட் இது என்ன கண்டிஷன் கொடுக்கணும்? வைல் லூப்க்கு அப்புறமா நான் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அது என்ன கண்டிஷன்? இந்த கண்டிஷனை கொடுக்க போறேன். கவுண்ட் வந்து 3 விட கம்மியா இருக்கிற வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் வி ஸ்டார்ட் வித் 0 இருக்கும்போது நான் 0 இருக்கும்போது வந்து ஒரு டைம் பிரிண்ட் பண்ணணும். 1 இருக்கும்போது ஒரு டைம் பிரிண்ட் பண்ணணும். 2 இருக்கும்போது ஒரு டைம் பிரிண்ட் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்? கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 கொடுக்குறேன். ஒரு டைம் பிரிண்ட் பண்றேன். குட் மார்னிங் அப்படின்னு பிரிண்ட் பண்றேன். ஸோ இந்த லூப் எப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா கவுண்ட் வந்து 0ன்னு வருது. லூப் உள்ள வருது. கவுண்ட் வந்து 0 less than 3 0 less than 3 which is true. ட்ரூவா இருந்ததுனா மட்டும்தான் இந்த லூப் உள்ள வரும். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 என்ன ஆகுது? கவுண்ட் வந்து 1 ஆயிருது. குட் மார்னிங் பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது? கவுண்ட் ஈக்குவல் டு 1 ஆயிடுச்சு. 1 less than 3 கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 கவுண்ட் 2 ஆயிடுச்சு. குட் மார்னிங் பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகே. நான் மறுபடியும் இங்கே வருது. கவுண்ட் வந்து 2 இருக்கு. 2 less than 3 which is true. கவுண்ட் வந்து என்ன பண்ணுறோம்? இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். 3 ஆகுது. 3 ஈக்குவல் டு 3 ஆகுது. ஒரு டைம் பிரிண்ட் பண்ணிடுறோம். 3 டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் கவுண்ட் ஈக்குவல் டு 3 ஆயிடுச்சு. 3 less than 3 which is false. So it will come out of the loop. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து டீபக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் இட் would be easy. ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறேன்னு தெரியுமா? நம்ம இங்கே வந்து ரன் பண்ணுவோம். சரியா? அதுக்கு பதில் there is an option for debug. ஓகே. நான் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட பைச்சாம் யூஸ் பண்ணீங்கன்னா இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ரெட் மார்க் வரும். சரியா? அந்த ரெட் மார்க் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணும்போது அந்த இடத்த வந்து ஸ்டாப் ஆகும். இந்த எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வாட்ஸ் ஹேப்பனிங் இந்த ப்ரோக்ராம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே இப்போ ரன்னுக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன்? டீபக்னு கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து டீபக் பண்ணுறேன். ஓகே. ஓகே. ஸோ டீபக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேரியபிள்ஸ் இருக்குங்களா? கவுண்ட் வந்து என்னவா இருக்குது? ஃபஸ்ட்டு 0வா இருக்குது. கவுண்ட் வந்து 0வா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அடுத்த லைனுக்கு போகணும் அப்படின்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப் ஓவர்னு ஒரு இது இருக்குது தெரியுங்களா? அதை இது பண்ணுங்க. இப்போ வந்து என்னாச்சு? இந்த லைன்லேருந்து தாண்டி வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு? கவுண்ட் ஈக்குவல் டு இங்கே 1 ஆயிடுச்சு பாருங்க. கவுண்ட் ஈக்குவல் டு 1 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்த லைனுக்கு போகிறேன். என்னாச்சு? அடுத்த லைன் போகும்போது என்னாச்சு? இங்கே வந்து குட் மார்னிங் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கவுண்டோட வேல்யூ என்னது? கரண்ட் வேல்யூ 1. கவுண்டோட வேல்யூ வந்து 1. குட் மார்னிங் பிரிண்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து இது பண்ணுறேன். இந்த லைனுக்கு வரும்போது கவுண்ட் 1 இருக்குது. இந்த லைனை கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது? கவுண்ட் வந்து 2 ஆயிடுச்சு. சரியா? கவுண்ட் 2 ஆயிடுச்சு. யூ see here கவுண்ட் 2 ஆயிடுச்சு. கவுண்ட் 2. ஸோ மறுபடியும் குட் மார்னிங் பிரிண்ட் பண்ணுறோம். மறுபடியும் வந்து நான் வந்து இந்த அடுத்த லைன் போகும்போது என்ன ஆகுதுன்னா கவுண்ட் வந்து இந்த லூப்புக்குள்ள வருது. கவுண்ட் வந்து 3 ஆயிடுச்சு. ஐ மீன் இந்த லைன் கிராஸ் பண்ணும்போது கவுண்ட் 3 ஆகும். குட் மார்னிங் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து கவுண்ட் 3 இருக்குது. இந்த கண்டிஷன் என்ன ஆகணும்? ஃபால்ஸ் ஆகணும். கவுண்ட் 3 less than 3 வந்து ஃபால்ஸு. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருது. ஸோ 3 டைம் குட் மார்னிங் பிரிண்ட் பண்ணிட்டு முடிஞ்சிருது. ஓகே. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நடக்குது. நான் வந்து ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த லைன் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் எதுவுமே தெரியாது. ஓகே. இஃப் யூ வாண்ட் டு டூ ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் அண்ட் சி வாட்ஸ் ஹேப்பனிங் நான் என்ன பண்ணுவேன்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ரன்னுக்கு பதிலாக டீபக் கொடுப்பேன். டீபக் கொடுத்தேன்னா யூ கேன் சி வாட்ஸ் ஹேப்பனிங். ஓகே. ஒவ்வொரு ஐட்ரேஷன் போது என்ன நடக்குது, இதோட கவுண்டோட வேல்யூ என்னவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஓகே. ஸோ எனி கொஸ்டின்ஸ்? ஸோ பேசிக்காக இந்த வைல் லூப்பில் வந்து யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஓகே. என்ன கேர்ஃபுல் அப்படின்னா ஆஃப்டர் யூ டூ வைல் லூப் எழுதும்போது வைலுங்கிற ஒரு கீவேர்டு எழுதுவீங்க. அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் கொடுப்பீங்க. இந்த கண்டிஷனை வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த கண்டிஷன் பிரேக் ஆகிற மாதிரியான லாஜிக் வந்து உங்களோட உள்ள இருக்கணும். சரியா? இந்த லாஜிக் இல்லவே இல்லைன்னா ஐ மீன் இந்த லாஜிக் வந்து இல்லவே இல்லைன்னா என்ன ஆகும்? இன்ஃபினிட் லூப்பா போயிட்டு. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்படி பண்ணீங்க குட் மார்னிங் போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து பிரேக் ஆகவே ஆகாது. சரியா? ஸோ வைல் லூப் எழுதும்போது அதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அந்த கண்டிஷன் பிரேக் ஆகிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து உள்ளே இருக்கணும். சரியா? இப்போ இட் கீப்ஸ் கோயிங் ஆன். அந்த கண்டிஷன் இல்லை, இந்த லைன் கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது? இன்ஃபைனைட் லூப்பாக போயிட்டே இருக்கு. சரியா? ஸோ லெட் மீ ரிப்பீட். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா அதை சொல்கிறேன். இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ வைல் லூப் அப்படிங்கிறது வந்து அனதர் வேரியண்ட் ஆஃப் லூப் இன் பைத்தான்.
ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரைட் அ வைல் லூப் யூ ஸ்டார்ட் வித் த கீவேர்டு வைல், அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன். இட் கேன் பி எனி கண்டிஷன். ஓகே, நம்ம 3 டைம் பிரிண்ட் பண்ணுவோங்காட்டி வந்து நான் வந்து இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கேன். நீங்க இஃப் கண்டிஷன்ல கண்டிஷன் கொடுப்பீங்களா, அது மாதிரியான கண்டிஷன் தான் இது. ஏதாவது ஒரு கண்டிஷன் நீங்க கொடுக்கணும். கண்டிஷன் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட லாஜிக் கொடுக்கணும். உங்களோட லாஜிக் கொடுத்துட்டு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த வைல் லூப் இந்த கண்டிஷன் பிரேக் ஆகிற மாதிரியான இது ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். நான் இது கொடுக்கவே இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வேற ஏதாவது கொடுக்குறேன், இந்த லைன் கொடுக்கவே இல்லை, ஆர் ஆர் இஃப் ஐ டூ சம்திங் லைக் திஸ் கண்டிஷன் வில் நெவர் பிரேக். கரெக்டா, இந்த கண்டிஷனோட இது வந்து இந்த கண்டிஷன் பிரேக் ஆகவே ஆகாது. கரெக்டா, திஸ் கண்டிஷன் வில் பி ஆல்வேஸ் ட்ரூ. தட் வில் ரிசல்ட் இன் இன்ஃபைனிட் லூப். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். வைல் லூப்பில் வந்து பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ எனி கொஸ்டின்ஸ்? இல்லை சார். ஓகே ஓகே, ஸோ இதே வைல் லூப்பில் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து பிரிண்ட் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ வந்து யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறோம். அந்த அந்த என்ன இன்புட் வாங்குறோமோ அந்த டேபிள் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி இன்புட் வாங்குவோம்? யூசர் சரி, ஓகே, நான் அந்த ப்ரோக்ராம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து 7ங்கிற ஒரு இன்புட் கொடுத்தாங்கன்னா நம்மளோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னா 1 ஸ்டார் 7 ஈக்குவல் டு 7, 2 ஸ்டார் 7 ஈக்குவல் டு 14 அப்படிங்கிற மாதிரி அப் டு 10 வரைக்கும் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி வந்து 10 ஸ்டார் 7 ஈக்குவல் டு 70 அது வரைக்கும் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து அது மாதிரி ப்ரோக்ராம் எழுத போகிறோம் நம்ம. ஓகே ஓகே, so let me create a variable called user input. so inputங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். enter a number. so வந்து இந்த நம்பர் வந்து since it's a string I do typecasting with int. okay 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 fine. so இப்போ வந்து நமக்கு வந்து இது கிடைச்சிருச்சு. சரியா? நம்ம வந்து யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கியாச்சு. ஸோ நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம 2 வேரியன்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதலாம். ஓகேங்க, நான் ஃபார் வேரியண்ட்டை யூஸ் பண்ணி எழுதலாம், வைல் யூஸ் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து கவுண்ட் அப்படிங்கிற நான் பார்த்தேன்ல, நான் சொன்னேன்ல, நம்ம எப்போ ஒரு வைல் லூப் எழுதினாலுமே நம்ம கண்டிஷன் வந்து நம்ம வந்து 10 வரைக்கும் எழுதணும் டேபிள். கரெக்டாக, இந்த டேபிள் வந்து 10 வரைக்கும் எழுதணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வைல் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 வரைக்கும் வச்சுக்கிறேன் நான். ஓகே, எனக்கு 10 வரைக்கும் வேணும். ஸோ நான் கவுண்ட்டுங்கிற வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணணும். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? கவுண்ட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, 1ன்னு கொடுத்துட்டேன். நான் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 10 வரைக்கும் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு யூசரோட இன்புட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ யூசரோட இன்புட் என்னது? அது என்ன வேரியபிள்? யூசர் இன்புட்டுங்கிறத அதோட வேரியபிள். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து யூசர் இன்புட் ஈக்குவல் டு யூசர் இன்புட் ஸ்டார் 1 அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? இதை வந்து எப்படி சிம்பிளிஃபையாக எழுதலாம்? எப்படி சிம்பிளிஃபை? இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்? நம்ம ஒரு 4-5 கிளாஸ் முன்னாடி பார்த்தோம். இப்படி எழுதுறதுமே யூசர் ப்ளஸ்ங்கிறது வந்து ப்ளஸ் பண்ணோம். நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் ஈக்குவல்ட்டுனா ப்ளஸ் பண்ணோம். நம்ம வந்து ஸ்டார் ஈக்குவல் டு போட்டால் ஸ்டார் ஈக்குவல் டு 1 இப்படி போட்டால் இது மல்டிப்ளிகேஷன் பண்ணும். சரியா? ஸோ நான் உங்களுக்கு ஞாபகம் என்னன்னு ஒருக்கா சொல்கிறேன். இப்போ ஏ ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறீங்க. அடுத்த லைனில் வந்து ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 7 கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 7 அப்படிங்கிறத எப்படி சிம்பிளாக எழுதலாம் அப்படின்னா, ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இப்படி எழுதினாலும் இப்படி எழுதினாலும் ஒன்று தான். சரியா? சிமிலர்லி நம்ம வந்து ஏ ஈக்குவல் டு 5 கொடுக்குறேன், 10 கொடுக்குறேன். ஸோ பி ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். பி ஈக்குவல் டு பி டைம்ஸ் 5 கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை எழுதலாம் அப்படின்னா, பி ஸ்டார்
ஈக்குவல் டு 5 அப்படின்னா இந்த பி ஸ்டார் ஈக்குவல் டு 5 என்ன அர்த்தம்? பி ஈக்குவல் டு பி டைம்ஸ் 5ன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம் நம்ம. ஸோ யூசர் இன்புட் ஈக்குவல் டு யூசர் இன்புட் டைம்ஸ் 1 கொடுக்கறதுக்கு பதிலாக யூசர் இன்புட் ஸ்டார் 1 கொடுக்கலாம். பட் யூ கேன் லீவ் ஆஸ் இட் இஸ். இவங்க யூசர் இன்புட் ஈக்குவல் டு யூசர் இன்புட் ஸ்டார் 1 கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது? இப்போ யூசர் இன்புட் வந்து 7 கொடுக்குறாங்க அப்படின்னு என்ன ஆகும்? இங்கே வரும்போது கவுண்ட் வந்து 1 இருக்குது. இந்த கண்டிஷன் உள்ள வருது. 7 ஈக்குவல் டு 1 டைம் 7 அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்கணும். கரெக்டா? கரெக்டா? ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணுறது? நமக்கு என்ன ஃபார்மில் வந்து அதை பிரிண்ட் பண்ணணும்? என்ன 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 ஃபார்மில் வந்து அதை பிரிண்ட் பண்ணணும்? 1 into அந்த யூசர் இன்புட் ஈக்குவல் டு ரிசல்ட். 1ங்கிறத வந்து நம்ம வந்து டைரக்டா வந்து பண்ணக்கூடாது. 1ங்கிறது வந்து கவுண்ட். கரெக்டா? யா. ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாமா? ஓகே. கவுண்ட்டுங்கிறது 1 ஸ்டார் யூசர் இன்புட். ஓகே. யூசர் இன்புட்டும் கர்லி பிரேசஸ்ல தான கொடுக்கணும். ஆமாம். நான் வந்து இது ஸ்டார் போடணும். கரெக்டா? ஸோ என்ன வந்து நம்ம இது யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வேற மெத்தட் சொல்கிறேன் நான். ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே. எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஓகே. ஓகே. ஸோ வைல் லூப் இங்கே பண்ணியாச்சா? ஸோ நான் வந்து இதை வந்து யூசர் இன்புட்டுக்கு பதிலாக வந்து நான் வந்து மேபி ரிசல்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே. இதை வந்து கவுண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ கவுண்ட்னு வச்சா என்ன ஆகும்னா, என்ன ஆகும்? யூசர் இன்புட் வந்து 7 கொடுத்தா 7 டைம்ஸ் 1 ஆகும். அது வந்து ரிசல்ட்டில் போய் சேவ் ஆகும். கரெக்டா? ஸோ அடுத்த டைம் என்ன ஆகும்? 7 டைம்ஸ் 2 ஆகும். அது ரிசல்ட்டில் போய் சேவ் ஆகும். ஓகே. ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே. என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, சாரி, பிரிண்ட் நமக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவுண்டோட ஃபார்மேட் வேணும். ஸோ வந்து கவுண்ட். ஸோ கவுண்ட் நான் வந்து எஃப் ஸ்ட்ரிங் எதுவுமே போடாமல் நான் வந்து எழுதுறேன். அப்புறம் ஸ்டாரு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன வந்து யூசர் இன்புட். கரெக்டாக? கவுண்ட்டுங்கிறது வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகுது. 1 டைம்ஸ் யூசர் இன்புட் என்ன கொடுக்குறாங்களோ அது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட். லெட்ஸ் ட்ரை அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். 1 டைம் 1 வருது. ஏன் 1 டைம் 1 வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து கவுண்ட் வந்து நான் சொன்னேன்ல, கவுண்ட் வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வில் ஹவ் டு இன்க்ரீஸ். கரெக்டா? கவுண்ட்டை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா அதுதானே பார்த்தோம் நம்ம போன டைம் வந்து பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? இந்த கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னா இட் வில் ரிசல்ட் இன் இன்ஃபைனைட் லூப். ஓகே. கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. ஸோ லெட்ஸ் சி. You see 1 star 8 equal to 8, 2 star நம்ம என்ன 8 கொடுத்தோன்னா நம்ம வந்து 8ஓட மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. சரியா? ஸோ இல்லை எக்ஸ்பிளைன் அகைன். ஓகே. வந்து ஒரு யூசர்ட் இருந்து ஒரு இன்புட் வாங்குறோம். நம்ம வந்து கவுண்ட் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வைல் லூப்பில் வந்து கண்டிஷன் கொடுக்குறோம். நம்ம எது வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன ஃபார்மேட்டில் வேணும்னு பார்க்குறோம். ஸோ என்ன 1 ஸ்டார் 7 ஈக்குவல் டு 1 டைம் 7 ஈக்குவல் டு 7 சொல்லி சொல்கிறோம். ஸோ 1ங்கிறது என்ன? கவுண்ட்டு. ஸோ அதனால் கவுண்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டார் இருக்குது. அதனால இந்த ஸ்டாரை வந்து நான் இது பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து யூசர் இன்புட் என்ன 7. ஸோ யூசர் இன்புட் வில் நெவர் சேஞ்ச். கரெக்டா? ஸோ வாட் எவர் யூசர் இன்புட் இந்த 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 நான் என்ன கர்சர் பாருங்க. இந்த 8ங்கிறது வந்து இட் வில் நெவர் சேஞ்ச். சரியா? 8ங்கிறது எல்லாமே சேம் தான். ஸோ யூசர் இன்புட் கவுண்ட்டு ஸ்டார் யூசர் இன்புட் அதுக்கப்புறம் ஈக்குவல் டு வரணும். அதுக்கப்புறம் என்னோட ரிசல்ட் வேணும். சரியா? ஸோ ஈக்குவல் டு சைன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் கொடுத்துருங்க. ஸோ பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கவுண்ட்டை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் பை 1 பிகாஸ் if I don't increase the count, it will result in infinite loop. Okay. So after, so இது வந்து எத்தனை டைம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும், 1ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும், less than or equal to கொடுத்தீங்கன்னா 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? if I go here and I debug, enter நம்பர் கொடுக்கும்போது நான் வந்து ஒரு 7 கொடுக்குறேன், ஒரு 5 கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ வாட் வில் ஹேப்பன், இப்போ பார்த்தீங்களா, ஓ இந்த ஏ எல்லாம் இங்கே இருக்கா, சாரி, நான் பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ தட் don't get confused. ஓகே. ஸோ மறுபடியும் வந்து நான் வந்து டீபக் பண்ணுறேன். நான் வந்து 5 கொடுக்குறேன். ஓகே. இந்த இந்த லூப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது கவுண்டோட வேல்யூ என்னவா இருக்கும், 1ஆ இருக்கும். உள்ள வரும்போது 1 less than 10 less than or equal to 10 which is true. 1 second. 1 less than or equal to 10 which is true. உள்ள வருது. உள்ள வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, ரிசல்ட் வந்து என்ன ஆகுது, 5 ஆகுது. அடுத்த லைனில் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே இது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஐ இன்க்ரீஸ் கவுண்ட் பை 1. ஸோ ஐ கீப் ஆன் இன்க்ரீசிங். 2வது டைம் உள்ள வரேன், கவுண்ட் 2 ஆகுது. யூசி கவுண்ட் 2 ஆகுது, ரிசல்ட் வந்து 10. யூசி இந்த ஸ்பேஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து இந்த ஸ்பேஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, நான் போக பாருங்க. கவுண்ட் 3 ஆகுது, ரிசல்ட் 15. 4 ஆகுது, ரிசல்ட் 20. 5 ஆகுது, ரிசல்ட் 25. ஸோ 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் நீட் டு, இஃப் யூ நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் ப்ரோக்ராமில் வந்து டீபக் பண்ணணும், வைல் லூப்லையோ ஃபார் லூப்லையோ டீபக் பண்ணணும். நம்ம 1 லைன் இருந்ததுன்னா நம்ம வந்து பெருசாக இது பண்ண மாட்டோம். மல்டிபிள் லைன்ஸ் இருக்கும்போது வந்து, ஸோ இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் வேரியபிள்ஸ் இன்சைட் யுவர் ஃபார் லூப், நீங்கள் வந்து அதை வந்து ஒவ்வொரு டைம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ யூ டூ புட் அ டீபக் பாயிண்ட் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் யூ டூ செலக்ட் டீபக். ஓகேங்களா? ஓகே. ஸோ வைல் லூப்பில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ வைல் லூப்பில் ரிமெம்பர் பண்ணுறது என்னன்னா, வைல் லூப்பில் வந்து ஸ்டார்ட் வித் வைல் கீவேர்ட், give a condition, have some logic inside, and at some point of time you should give some statement that breaks that condition. Okay. So otherwise it will result in infinite loop. So இதுதான் வந்து வைல் லூப்போட கான்செப்ட். ஸோ ஃபார் லூப் கம்பேர் பண்ணும்போது வைல் லூப் மேபி ஃபார் நவ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிட்டில் காம்ப்ளிகேட்டடாக தெரியலாம். பட் ஸோ பை ப்ராக்டிஸ் இட் வில் பிகம் வெரி ஈஸி. சரிங்களா? ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா வைல் லூப்பில்? எனி கொஸ்டின்ஸ் இன் வைல் லூப்? வேறு யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, டவுட் இல்லை இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஓகே சார். ஓகே ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, பிரேக் ஸ்டேட்மெண்ட், பிரேக் அண்ட் கண்டினியூ, 2 விஷயம் இருக்கு. ஸோ கண்டினியூ அண்ட் பிரேக். ஓகே. ஸோ மேக் ஷூர் ஐ டோன்ட் delete. ஓகே. ஸோ அதை வந்து நான் வந்து புதுசாக ஒரு ப்ரோக்ராமாக போட்டுடுறேன். ஸோ தட் கண்டினியூ அண்டு பிரேக். ஸோ கண்டினியூ அண்ட் பிரேக் அப்படின்னு என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு லூப்பில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லூப்பையே பார்க்கலாமே. ஒரு லூப்பில் வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் ஆர் சம்திங் யூ வாண்ட் பிரேக் அவுட் ஆஃப் த லூப். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த வேல்யூ இருந்ததுன்னா வந்து நான் வந்து லூப்பை விட்டு வெளியே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ் கேஸ் இருந்தது அப்படின்னா யூ வில் கோ வித் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ 2 இருக்கு, கண்டினியூ அண்ட் பிரேக்னு இருக்கு. நான் 2மே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிரியேட் அ லிஸ்ட். ஓகே. சே ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். டென்னிஸ், கிரிக்கெட், பேஸ்பால், swimming,
ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரியான இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே. ஸோ அது இடையில வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஓகே, எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ என்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, என்னோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, whenever I come across an empty string, okay, நான் வந்து immediately should come out of the loop. ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து எனக்கு இங்கே வந்து எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு. 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ். தேர்ட் இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ எனக்கு எம்டி ஸ்ட்ரிங் இருந்தது அப்படின்னா, நான் வந்து லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது வரைக்கும் அது மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும். சரியா? உங்களுக்கு இது புரிஞ்சுதா? என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படிங்க புரிஞ்சுதா? ஸோ எனக்கு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஐட்டம்ஸ் இருக்குது. எனக்கு வந்து எம்டி ஸ்ட்ரிங் எப்போ வருதோ அப்போ இமீடியட்டாக லூப்லேருந்து வெளியே வந்துடணும். ஐ டோன்ட் வாண்ட் கண்டினியூ மை எக்ஸிகியூஷன் வித் ஸ்விம்மிங் அண்ட் ஷூட்டிங். ஓகே, ஸோ சிம்பிளாக இது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்? ஃபார் ஈச் ஸ்போர்ட் இன் ஸ்போர்ட்ஸ் இப்படி பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டாக பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் பண்ணுவோம்? நம்ம வந்து ஸ்போர்ட்டை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இது என்ன நடக்கும்? எல்லா ஸ்போர்ட்டுமே பிரிண்ட் ஆகும். கரெக்டா? டென்னிஸு, கிரிக்கெட்டு, பேஸ்பாலு, யூ சி ஒன் ஸ்பேஸ் அண்ட் தென் ஸ்விம்மிங் அண்ட் ஷூட்டிங். எனக்கு வந்து என்னோட லிஸ்ட்டில் எப்போ எம்டி ஸ்ட்ரிங் வந்தாலுமே ஐ இமீடியட்லி ஸ்டாப் மை எக்ஸிகியூஷன் அண்ட் கம் அவுட் ஆஃப் த லூப். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ இஃப், ஓகே, நான் வந்து இஃப் கண்டிஷன் போடுறேன். இப்போ வந்து இதை வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற இந்த ஸ்போர்ட்ஸுங்க லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து ஐட்டத்தை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்? ஸ்போர்ட்டுங்கிற கீவேர்டை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஸ்போர்ட்டுங்கிற வேல்யூ வந்து என்ன ஆகும்? டென்னிஸாக இருக்கும். செகண்ட் டைம் இருக்கும்போது ஸ்போர்ட்டுங்கிற வேல்யூ வந்து கிரிக்கெட்டாக இருக்கும். தேர்ட் டைம் வந்து ஸ்போர்ட்டோட வேல்யூ வந்து பேஸ்பாலாக இருக்கும். ஃபோர்த் டைம் வந்து ஸ்போர்ட்டோட வேல்யூ வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஃபிஃப்த் டைம் ஸ்விம்மிங் அண்ட் இட் கோஸ் ஆன். சரியா? ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு ஐட்டத்தையும் வந்து நான் வந்து ஸ்போர்ட்டுங்கன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்று என்ன பண்ணுறேன்னா, ஸ்போர்ட் ஓகே ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? நான் வந்து ஐ வாண்ட் டு இமீடியட்லி கம் அவுட் ஆஃப் த ஃபார் லூப். ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ மை எக்ஸிகியூஷன். அதுக்கு தான் யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரேக். ஓகேவா? ஸோ பிரேக்னா என்னன்னா, உங்களோட லூப்ல இருந்தே வெளியே வந்துடும். சரியா? ஓகே, ஸோ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் இப்போ இதுக்கு முன்னாடி ரன் பண்ணி காமிச்சேன். ரன் பண்ணி காமிக்கும் போது எல்லா ஐட்டத்தையுமே வந்து இது பிரிண்ட் பண்ணிச்சு. இப்போ வந்து நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் ஐ பிரேக் அவுட் ஆஃப் த லூப். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, டென்னிஸ், கிரிக்கெட் அண்ட் பேஸ்பால் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. காரணம் என்ன? டென்னிஸ், கிரிக்கெட், பேஸ்பால் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபோர்த் எக்ஸிகியூஷன் போது என்ன ஆகுதுன்னா, ஸ்போர்ட் ஈக்குவல் டு இந்த டாட்டான்னு சொல்லி ஐ மீன் எம்டி ஸ்ட்ரிங்கான்னு செக் பண்ணுது. ஆமா, எம்டி ஸ்ட்ரிங், திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ. அப்போ வந்து இந்த பிரேக்ங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ தட் அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா, கம்ப்ளீட்டாக இந்த ஃபார் லூப்ல இருந்தே பிரேக் ஆகி வெளியே வந்துருச்சு. சரியா? நான் இதுக்காக வந்து ஒரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் போடுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, டென்னிஸ், கிரிக்கெட், பேஸ்பால் அப்படிங்கிற 3 மட்டும் பிரிண்ட் ஆகிட்டு ப்ரோக் அவுட் ஆஃப் ஃபார் லூப் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, சரி. ஓகே, ஸோ இப்போ இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இருக்காது. பிரேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. பிரேக்கை வந்து வைல்ட் லூப்ஸ்க்கோசரம் யூஸ் பண்ணலாமா? வைல்ட் லூப் எந்த லூப்ல வேணாலும் யூஸ் பண்ணலாம். வைல்ட் லூப்ல யூஸ் பண்ணலாம், ஃபார் லூப்ல யூஸ் பண்ணலாம். இல்ல இன்ஸ்டெட் வைல்ட் லூப் யூஸ் பண்ணாம பிரேக்கை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா? நம்ம ப்ரீவியஸா நோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பவுமே பிரேக் ஸ்டேட்மெண்ட் சரி, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் சரி, யூ ஷுட் ஆல்வேஸ் இன் லூப். இட் ஷுட் பி எய்தர் ஃபார் லூப் ஆர் வைல்ட் லூப். ஏதோ ஒரு லூப்ல தான் யூஸ் பண்ணணும். நீங்க வந்து சிம்பிளா அவுட் சைடு வந்து யூ கேனாட் யூஸ் இஃப் கண்டிஷனுக்குள்ளேயோ, இஃப் யூ சிம்பிளி ஹேவ் இஃப் கண்டிஷன், ஓகே, யூ கேனாட் யூஸ் பிரேக் ஆர் கண்டினியூ. ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து இட் ஷுட் பி ஆல்வேஸ் be part of for loop or while loop. Okay. break வந்து பேசிக்கா it will
based on some condition, you break out of that loop. You don't want to continue your execution till the end of your list. ஓகேங்களா? இந்த வந்து ஸ்விம்மிங் ஷூட்டிங் வரைக்கும் போகல. ஸோ as soon as this comes, I want to break out of the loop and print something. Okay, I mean print something. Okay. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இது பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுல யாருக்கா வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா பிஃபோர் ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன்? ஹாய் ஜோகர். ஆக்சுவலா இதுல கண்டினியூ வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் பிரேக் இதுலயே கண்டினியூ யூஸ் பண்ண முடியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் நாட் நல் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பிரேக் யூஸ் பண்ணாம, ஐ மீன் நீங்க நல்லான்னு செக் பண்ணிருக்கீங்க கரெக்ட்டுங்களா? ஸ்போர்ட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணிருக்கீங்க. அந்த இடத்துல வந்துட்டு நாட் நல்லான்னு செக் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்றதுக்கு அது 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 நெக்ஸ்ட் வரேன். கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வரேன். ஓகே, இது வந்து பிரேக், ஜஸ்ட் பிரேக். ஓகே, ஸோ ஓகே, நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குற எல்லாருக்குமே. ஸோ வந்து இப்படி எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? இது எம்டி ஸ்ட்ரிங், ஐ மீன் இஸ் a string, ஆனா வித் சம் ஸ்பேஸ். நாட் சாட்டிஸ்ஃபை. இட் will not satisfy. கரெக்டா? இதையும் சாட்டிஸ்ஃபை. இப்போ பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, 1 செகண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. கரெக்டா? ஸோ இந்த கண்டிஷன் இது வந்து ஏதாவது வேல்யூ, சம் கேரக்டர் இருக்கணும் இதுல. இதுல எந்த கேரக்டர் இல்லைனாலுமே நான் வந்து பிரேக் ஆகணும் அப்படின்னா இது எப்படி இதை மாற்ற முடியும்? எப்படி மாத்தலாம் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. இது நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ல பார்த்திருக்கோம் முன்னாடி, இஃப் யூ ரிமெம்பர். anyone? ஓகே, நான் உங்களுக்கு ஒரு அந்த இண்டெக்ஸ் வந்து மோர் தென் 0வா இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ற மாதிரி பண்ணலாம் இல்லைங்களா? மீன்ஸ் சொல்லுங்க இன்னொருக்கா. இப்போ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இப்போ மோர் தென் 0, லென்த் ஆஃப் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ மோர் தென் 0வா இருந்துச்சுன்னா, நீங்க இது லென்த் கொடுத்தாலுமே லென்த் வந்து எடுத்துக்கும். கரெக்டா? லென் ஆஃப், நீங்க இதுதான் சொல்றீங்க, லென் ஆஃப் ஸ்போர்ட் ஈக்குவல் டு ஐ மீன் மோர் தென் 0 வருதுன்னா சொல்றீங்க. யூ மீன் திஸ் ஒன்? Yeah. இதோட லென்த், எம்டி ஸ்பேஸ்க்குமே லென்த் இருக்கு. ஓகேங்களா? இதுக்குமே ஒரு சர்டன் லென்த் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 3 ஸ்பேஸ் கொடுத்தேன்னா 1 2 3 4 5, இதோட லென்த் வந்து 5. ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். லெஃப்ட் ஸ்ட்ரைப்பு, ரைட் ஸ்ட்ரைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். கரெக்டா? ஸோ அது என்ன பண்ணும், உங்களோட ஸ்ட்ரிங்கில் வந்து முன்னாடி பின்னாடி ஏதாவது ஒயிட் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதை வந்து எடுத்து விட்டுரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கேம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 2-3 ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி இப்படி விடுறேன். இதில் வந்து எனக்கு எம்டி ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த கேமில் என்ன பண்ணுவேன், print game டாட் ஸ்ட்ரைப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். கரெக்டா? இந்த ஸ்ட்ரைப் என்ன பண்ணுதுன்னா பேசிக்காக உங்களோட ஸ்ட்ரிங்கில் முன்னாடி பின்னாடி ஏதாவது ஒயிட் ஸ்பேஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிடும். கரெக்டா? ஸோ யூ சி ஃபுட்பால். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணா பாருங்க, there is no white space before or after. சரியா? ஸோ we are going to use the similar thing here. இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்ட்ரைப் யூஸ் பண்ணணும்னா என்ன ஆகும், இருக்கிற எல்லா ஒயிட் ஸ்பேஸையும் வந்து ரிமூவ் பண்ணிருமா? அப்படின்னா எல்லா ஒயிட் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணா அதோட லென்த் வந்து என்னவா இருக்கும்? இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் 0வா இருக்கும். கரெக்டா? கரெக்ட். ஏன்னா இருக்கிறது எல்லாமே ஒயிட் ஸ்பேஸ் தான். ஸோ வந்து அது வந்து 0வா இருந்ததுன்னா பிரேக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இப்போ இப்படி கொடுத்து அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதோட லென்த் வந்து 0 ஆயிரும். ஸோ நோ மேட்டர் ஹவு மெனி ஒயிட் ஸ்பேஸ் யூ கிவ், இட் வில் ஸ்டில் பிரேக் அவுட் த லூப். ஓகே, இதே மாதிரி அந்த டபுள் கோட்ஸ் போட்டாலும் இதுல பிரேக் ஆகி வெளியில வரும்ல ஜவஹர்? வெயிட் ஈக்குவல் என்னங்க? ஐ மீன் எம்டி நல் மட்டும் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். டபுள் கோட்ஸ் மட்டும் அந்த ஸ்போர்ட்ஸ்ங்கிற கொடுக்குறோம் அப்படின்னா அதுவுமே இதுல பிரேக் ஆகி வரும்லங்க, அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகி.
சாரி, இன்னும் ரிப்பீட் பண்ணுங்க. நான் சரியா இது பண்ணல. என்ன சொன்னீங்க? ஐ மீன் பேஸ்கெட் பால் மாதிரி அது பக்கத்துல இன்னொரு ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, பழைய இன்புட் மாதிரியே டபுள் கோட்ஸ் ஈக்குவல் டு நீங்க இங்க சொல்றீங்களா? இல்ல பேஸ்கெட் பால் பக்கத்துல பேஸ்பால் பக்கத்துல இன்னொரு இன்புட் என்ன வேணும் உங்களுக்கு? டபுள் கோட்ஸ் ஈக்குவல் டு. ஸோ இதுவுமே இது கேப்சர் ஆகி கொண்டு வரும்லங்க, பிரேக் ஆகி. கரெக்ட். ஆமாமா. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைப் பண்ணும்போது என்ன ஆகும், ஒயிட் ஸ்பேஸ் எது இல்லைனாலுமே வந்து ஆப்வியஸா லென்த் 0வா தரும். எக்ஸாக்ட்லி. ஸோ அதையுமே கொடுத்து செக் பண்றீங்க பாருங்க. ஓகே, தேங்க்யூ. பாருங்க, டென்னிஸ், கிரிக்கெட், பேஸ்பால். ஸோ அது மட்டும் தான் வந்து வருது. ஸோ பேசிக்காக வந்து உங்களோட ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒயிட் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுவாங்க. இங்கே ஸ்ட்ரைப்புங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஸ்ட்ரைப்புங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா செக் த லென்த். அந்த லென்த் 0வா இருந்ததுன்னா தட் மீன்ஸ் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எந்த ஒரு கேரக்டருமே இல்லை, ஜஸ்ட் ஒயிட் ஸ்பேசஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அதனால ஐ வாண்ட் பிரேக் அவுட் ஆஃப் த லூப். ஸோ பேசிக்காக இதோட இந்த ரீசன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன் நான். ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா கண்டினியூ அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்கலாம். கண்டினியூ அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் ஐ வாண்ட் பிக் ஐட்டம்ஸ் எம்டி, அதாவது எம்டி ஸ்பேஸோ ஐ மீன் எம்டி ஸ்ட்ரிங்கோ அல்லது ஸ்ட்ரிங் வித் சம் ஸ்பேசஸ் இருந்தாவோ அதை இக்னோர் பண்ணிட்டு எனக்கு மீதி மட்டும்தான் வேணும். சரியா? மற்றது வந்து இந்த ரெண்டை மட்டும் இக்னோர் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஐட்டம் எல்லாம் டென்னிஸ், கிரிக்கெட், பேஸ்பால், ஸ்விம்மிங் அண்ட் ஷூட்டிங் இதை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும். அப்படின்னா எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து பிரேக்கு. ஸோ கண்டினியூ என்ன பண்ணுவீங்கன்னா ஃபார் ஸ்போர்ட் இன் ஸ்போர்ட்ஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த ஒரு கண்டிஷன் எழுதுவீங்க. என்ன கண்டிஷன் எழுதுவீங்க? சேம் கண்டிஷன். இஃப் லென்த் ஆஃப் உங்களோட ஸ்போர்ட் டாட் ஸ்ட்ரைப் யூஸ் பண்ணுறேன், அது வந்து 0வா இருந்தது அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் பிரேக் அவுட் ஆஃப் த லூப். ஏர்லியர் என்ன பண்ணேன்? ஐ கேம் அவுட் ஆஃப் த லூப் அண்ட் பிரிண்ட் ஒன்லி தீஸ் த்ரீ திங்ஸ். டென்னிஸ், கிரிக்கெட், பேஸ்பால் 3 மட்டும் தான் பிரிண்ட் பண்ணேன். சரியா? ஆனா திஸ் டைம் வாட் ஐ வாண்ட் டு டூ என்னன்னா இது ரெண்டையும் இக்னோர் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், இந்த ரெண்டை மட்டும் நான் பிரிண்ட், ஐ மீன் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். சரியா? ஸோ வாட் ஐ டூ, இங்க வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ கண்டினியூங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நான் இங்க வந்து பிரிண்ட் பண்றேன் இந்த சேம் ப்ரோக்ராம். பட் ஆனால் என்ன பண்ணா பிரேக்குக்கு பதிலாக நான் கண்டினியூ யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஸோ நோ ரியல் டிஃப்ரென்ஸ். கரெக்டா? ஸோ இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வந்து பிரேக் ஆகி வெளியே வந்தது. பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணுன்னா இந்த லூப்புக்குள்ள வந்து ஃபர்தரா என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபர்தரா இங்க என்ன இருக்கு, பிரிண்ட் இருக்கு, அந்த பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. என்ன பண்ணும், அந்த கண்டினியூ வந்து என்ன பண்ணா அடுத்த ஐட்ரேஷனுக்கு வந்து மூவ் பண்ண சொல்லிடும். விச் மீன்ஸ் வாட் எவர் இஸ் ஃபாலோட் பை கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வில் நாட் கெட் எக்ஸிக்யூட்டட் அந்த ஐட்ரேஷன்ல. சரியா? ஸோ இப்போ ஃபார் எப்படி சொல்றது அப்படின்னா இப்போ வந்து டென்னிஸ் வருது, டென்னிஸோட லென்த் 0வா இல்லை, பிரிண்ட் பண்ணு. அடுத்து கிரிக்கெட் வருது, லென்த் வந்து 0வா இல்லை, பிரிண்ட் பண்ணு. அடுத்து பேஸ்பால் வருது, லென்த் வந்து 0வா இல்லை, பிரிண்ட் பண்ணு. அடுத்தது வந்து எம்டி ஸ்ட்ரிங் வருது, ஸோ வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னா கண்டினியூன்னு சொல்லுது. கண்டினியூன்னு என்ன பண்ணுன்னா இன்னொரு அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகணும்னு அர்த்தம். லூப்பை கண்டினியூ பண்ணு, அதுக்கு கீழே என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிடு, லூப்பை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லுது. மறுபடியும் லூப்பை கண்டினியூ பண்ணுறோம். இந்த பெரிய எம்டி ஸ்ட்ரிங் வருது, லென்த் 0வா ஆமா அப்படின்னா மறுபடியும் இந்த பிரிண்ட் பண்ணாத, கண்டினியூ பண்ணு. பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டினியூ கொடுக்குறோம். மறுபடியும் ஸ்விம்மிங் வருது, லென்த் 0 கிடையாது, பிரிண்ட் ஆகுது. ஷூட்டிங் வருது, லென்த் 0 கிடையாது, பிரிண்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எம்டி ஸ்ட்ரிங் விட்டுட்டு இது எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். டென்னிஸ், கிரிக்கெட், பேஸ்பால், ஸ்விம்மிங், ஷூட்டிங். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிரேக்னா தட் வில் கம்ப்ளீட்லி பிரேக் அவுட் ஆஃப் த லூப். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக லூப்லேருந்து வெளியே வந்துடும் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன். கண்டினியூ என்ன பண்ணுன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணாத, அடுத்த ஐட்ரேஷன் மூவ் ஆயிரு, அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். இதுதான் வித்தியாசம். கண்டினியூக்கும் பிரேக்குக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஓகே. ஸோ எனி கொஸ்டின்ஸ்? ஓகே. ஸோ ஒரு சிம்பிள் ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. இப்போ கண்டினியூக்கு அப்புறம் ஒரு 10 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஃபார் லூப். அப்பார்ட் ஃப்ரம் ஃபார் லூப் ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் வேற ஏதோ ஒரு நான் இன்புட் வச்சிருக்கேன், அதையும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இட் இஸ் லைக் கண்டினியூஷன். ஐ ஹாவ் டு கண்டினியூ ஃபார் த அதர் ஃபார் லூப்க்கு அப்புறம், ஐ மீன் ஃபார் லூப்குள்ளே இருக்கிற மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸும் நான் முடிச்சுட்டு வெளியில் வரணும். ஓகேங்களா?
அப்போ கண்டினியூ வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ற மாதிரி பண்ண முடியுங்களா? இல்ல இந்த ஃபார் லூப்ல இருந்து வெளியில போயிட்டு தான் மறுபடியும் வருங்களா? கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃபார் லூப்லேருந்து வெளியே போகாது, அடுத்த ஐட்ரேஷன் மூவ் ஆயிரும். அந்த கரண்ட் ஐட்ரேஷன் இக்னோர் பண்ணிட்டு தான் அடுத்த ஐட்ரேஷன் மூவ் ஆயிரும். ஐ மீன் நீங்க ஓகே. அதான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு புரியல. லைக் இந்த பிரிண்ட் ஸ்போர்ட் கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் அந்த ஃபார் லூப்க்கான பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டா இல்லாம சம் அதர் பிரிண்ட் ஏதோ ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. இங்க சொல்றீங்க வெளியே வா, இங்கேயா? ஆர் அந்த பிரிண்ட் இன்சைட் த ஃபார் லூப். இன்சைட் த ஃபார் லூப் என்னால ப்ரொசீட் பண்ண முடியாது, கரெக்ட்டுங்களா? இங்க சொல்றீங்களா? ஐ மீன் எந்த இடத்துல சொல்லுங்க, நான் எக்ஸாக்ட்டா நான் போட்டு காமிக்கிறேன். ஆஃப்டர் கண்டினியூ. ஆஃப்டர் கண்டினியூ வாட் எவர் யூ டூ. It will go out of that loop and ஆமா, again. நீங்க Okay. இஃப் கண்டிஷனுக்குள்ள போட சொல்றீங்களா? இங்கேயா? இல்ல வெளியிலங்க ஃபார் லூப்ல. நாங்க தான் இங்க போட்டிருக்கேனே. இன்னொன்னு போட்டுமா? ஆ இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் எனி பிரிண்ட். அந்த மாதிரி ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரேண்டமா நான் கேட்கிறேன். ஓகே, நான் வந்து பிரிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இது மாதிரி சொல்றீங்களா? கரெக்ட். ஸோ என்னால ப்ரொசீட் பண்ண முடியாதுங்களா? இட்ஸ் நாட் முடியாது. பார்ட் ஆஃப் த ஃபார் லூப் அப்படிங்கிற பட்சத்துலயும் என்னால ப்ரொசீட் பண்ண முடியாது. ஐ No, மீன் நாட் பார்ட்னா அது வந்து நான் சொல்லியிருக்க வேலை வந்து ஃபார் லூப்குள்ள இருக்கிறது. சம் அதர் 10 லைன்ஸ் ஆஃப் கோட் நான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆமா, கரெக்ட். நோ மேட்டர் வாட் ஹவு மெனி லைன்ஸ் யூ ஹேவ் ஆஃப்டர் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த பாயிண்ட் எக்ஸிகியூஷன் பாயிண்ட் அங்க வந்துருச்சு அப்படின்னா இது எல்லாமே இக்னோர் ஆயிரும். ஓகே. ஓகே, ஸோ இப்போ அகைன் அந்த ஐட்ரேஷன் மறுபடியும் மூவ் ஆயிட்டு அப்புறம் தான் ப்ரொசீட் ஆகும். ஆமா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா என்ன ஆகும்னா டென்னிஸ் பிரிண்ட் ஆகுமா, அதுக்கப்புறம் டிஎஃப் 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 டி டிஎஃப் எஃப்டி இது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வேணா இது பாருங்களேன், டென்னிஸ் அதுக்கப்புறம் 2 ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது, கிரிக்கெட் 2 ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது, பேஸ்பால் 2 ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. ஆனா அந்த ஸ்பேஸ் வந்து இக்னோர் ஆயிடுச்சு. ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வந்து இக்னோர் ஆயிட்டு இதாகுது. ஸோ நீங்க ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா நோ மேட்டர் வாட் ஹவு மெனி லைன்ஸ் யூ ஹேவ் ஆஃப்டர் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், அந்த கண்டினியூங்கிற பாயிண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் நாட் கெட் எக்ஸிக்யூட்டட். அடுத்த இட்ரேஷன் மூவ் ஆயிரும், அவ்வளவுதான். ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா உங்களுக்கு? யாருக்காவது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுமா, இல்ல இதுல ஏதாவது கொஸ்டின் இருந்தா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ரெண்டோட டிஃபரன்ஸ் மட்டும் ஒரு குயிக்கா மட்டும் சொல்லுங்க. ஓகே, ஸோ பிரேக் அப்படிங்கிறது வந்து ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து லெட் ஸ்டார்ட் வித் பிரேக். ஓகே, ஸோ பிரேக் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா லூப் வந்து ஃபர்தராக எக்ஸிக்யூட் ஆகாது. லூப் அப்படியே ஸ்டாப் ஆயிரும், அந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூஷனே ஸ்டாப் ஆயிரும். இந்த 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 கண்டிஷன் இந்த இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 0வா இருந்ததுன்னா, ஆஃப்டர் ஸ்ட்ரைப் பண்ணதுக்கப்புறம் வந்து லென்த் வந்து 0வா இருந்ததுன்னா ஸ்டாப் த ஃபார் லூப் அங்கேயே ஸ்டாப் ஆயிரும், பிரேக் ஆயிரும். ஓகே, ஸோ நம்ம இந்த எம்டி ஸ்ட்ரிங் வர வரைக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 0வா இருக்கிற வரைக்கும் நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். கரெக்டாக பிரேக் இங்கே கொடுத்துருக்கேன் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு டைமு. ஸோ இங்கே பாருங்க, டென்னிஸ் கிரிக்கெட் பேஸ்பால் இது வந்து மூணுமே எம்டி ஸ்ட்ரிங் கிடையாது. எப்போ எம்டி ஸ்ட்ரிங் அக்கர் ஆகுதோ அப்போ இமீடியட்டாக பிரேக் அவுட் ஆஃப் த லூப். ஸோ இது வந்ததுக்கு அப்புறமே வந்து இமீடியட்டாக பிரேக் ஆயிரும், லூப்பை விட்டு வெளியே வந்துடும், அவ்வளோதான். ஃபர்தராக அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கோ அதில் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே ஓகே வர்ஷிவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ பிரேக்னா பேசிக்காக என்ன, பிரேக் இட் அண்ட் கம் அவுட், அவ்வளோதான். என்ன நடந்தாலும் சரி, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நோ மேட்டர் வாட் எவர் ஹவு மச் எலிமெண்ட்ஸ் வி லெஃப்ட் கம்ப்ளீட்டாக லூப்ல இருந்து வெளியே வந்துரு, அதுதான் வந்து பிரேக். கண்டினியூ என்ன பண்ணுன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுன்னு அர்த்தம். அந்த ஐட்டம் மட்டும் இக்னோர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணு அப்படின்னு அர்த்தம் கண்டினியூனா. ஸோ இந்த கண்டினியூங்கிற என்ன பண்ணுது அப்படின்னா லூப்ல இருந்து பிரேக் ஆகாது. ஸோ இந்த லென்த் 0வா இருந்ததுன்னா இந்த ஐட்டத்தை இக்னோர் பண்ணிடு, கண்டினியூ வித் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். ஸோ நான் சொன்னேன்ல ஃபார் லூப்னா ஒவ்வொரு டைமும் ஒரு ஐட்ரேஷன் நடக்கும். ஐ மீன் இது வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமே வந்து ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் போது டென்னிஸாக இருக்கும், செகண்ட் ஐட்ரேஷன் போது கிரிக்கெட்டாக இருக்கும், தேர்ட் ஐட்ரேஷன் போது பேஸ்பாலாக இருக்கும்னு சொன்னேன்ல. ஸோ கண்டினியூ என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு எப்போ வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இந்த எம்டி ஸ்ட்ரிங் வருதோ அப்போ வந்து அந்த ஐட்டம் மட்டும் இக்னோர் பண்ணிட்டு
லூப்பை கண்டினியூ பண்ணுன்னு அர்த்தம். லூப் வந்து எல்லா ஐட்டத்துக்குமே எக்ஸிக்யூட் ஆகும் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ல. பிரேக் ஸ்டேட்மெண்ட்ல வந்து எப்போ வந்து அந்த கண்டிஷன் பிரேக் ஆகுதோ அப்பவே வந்து நம்ம வந்து லூப்ல இருந்து வெளியே வந்துருவோம். நான் சரியா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரியல. புரியுது. வேற யாராவது எக்ஸ்பிளைன் பண்றனாலும் பண்ணுங்க. இன் a better way. தீபா, நீங்க ஒரு டைம் ட்ரை பண்றீங்களா? ஷியோர் ஜவஹர். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை நமக்கு அப்படின்னாலே அது அந்த லூப்லேருந்து டெர்மினேட் ஆகிடும். திருப்பி வேற எதுவும் ரன் ஆகாது. பட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து ஈவன் தோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த மறுபடியும் அடுத்த இட்ரேஷனுக்கு போயிடும். அந்த பர்டிகுலர் இட்ரேஷன் விட்டுட்டு அடுத்த இட்ரேஷன் போயிடும். கரெக்ட். ஸோ அந்த கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பிரேக் ஆயிரும். இங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீ எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணாம ஓகே அடுத்த எலிமெண்ட் எடுத்து நீ ட்ரை பண்ணுன்னு அர்த்தம். இங்க வந்து எம்டியா இருந்ததுன்னா கண்டினியூ கொடுத்தோம்னா ஓகே இந்த எலிமெண்ட் விட்டுரு அடுத்த எலிமெண்ட் ட்ரை பண்ணு. எம்டியா இருக்கா, இந்த எலிமெண்ட் விட்டுரு அடுத்த எலிமெண்ட் ட்ரை பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ பேசிக்கா பிரேக்கு கண்டினியூ ரெண்டுமே வந்து வேற எப்படி சொல்றது, break na it will come out of the loop, continue na it will go to the next iteration. Very simple. அது வந்து break na break out of the loop, continue na continue with next iteration. That means ignore all the statements after continue. அப்படின்னா நெக்ஸ்ட் இட்டரேஷன் போச்சுனாவே இங்க என்ன நடக்குதோ அது கீழே கண்டினியூ கீழே என்ன இருக்கோ அதில் எக்ஸிக்யூட் ஆகாது. கண்டினியூங்கிற பாயிண்ட் ரீச் ஆச்சுனாவே அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ எனி கொஸ்டின்ஸ்? ஓகே, ஸோ இதே ப்ரோக்ராமை நான் இன்னொரு வகையில் வந்து மாடிஃபை பண்ணுறேன். நீங்கள் வந்து நீங்கள் தான் எல்லாரும் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகே, எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து ஃபஸ்ட்டு நான் எம்டி ஸ்ட்ரிங் வேணும். ஸோ வந்து இதில் வந்து இங்கே ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருக்குது, இங்கே ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருக்குது, இங்கே ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருக்குது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எம்டி ஸ்ட்ரிங் வேணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா எப்படி வந்து எடுக்க முடியும்? எனக்கு வந்து அவுட்புட் வந்து இல்லை ஸ்விம்மிங் வேணும். ஏன்னா ஸ்விம்மிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது எம்டி ஸ்ட்ரிங், இது ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கு, இது ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கு, இங்கே தான் வந்து இதுதான் நான் எம்டி ஸ்ட்ரிங்கு. ஸோ எனக்கு அவுட்புட் வந்து ஸ்விம்மிங் வேணும் இப்போ. ஸோ இது எப்படி பண்ணலாம்? எனி ஒன்? கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ணலாம். சொல்லுங்க, ட்ரை பண்ணுறேன். ஃபார் ஸ்போர்ட்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்டு ஃபார் ஸ்போர்ட் இன் ஸ்போர்ட்ஸ் இஃப் லென்த் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டாட் ஸ்ட்ரைப் ஸ்போர்ட்ஸ் டாட் ஸ்ட்ரைப் இப்போ ஈக்குவல் டு 0னா வந்து கண்டினியூ ஆகணும். ஸோ ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்தா மட்டும் ஸ்டாப் ஆயிடணும் இல்லைங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து ஸ்டாப் ஆயிரணும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போ லென்த் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டாட் ஸ்ட்ரைப் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 வந்தாலே பிரிண்ட் ஆகும் இல்லைங்க? கிரேட்டர் தேன் 1 வந்தாவே கிரேட்டர் தேன் கிரேட்டர் தேன் 1 இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? பிரிண்ட் பண்ணணும். கரெக்ட்டா? பிரிண்ட் பண்ணணும். ஆமா, கிரேட்டர் தேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணனும்னா கிரேட்டர் தேன் ஒன்னு மட்டும் தான் வேணும். எனக்கு வந்து எது ஃபர்ஸ்ட் நான் எம்டி ஸ்ட்ரிங் வேணுமோ அத பிரிண்ட் பண்ணணும். சோ நீங்க வந்து length of sport dot stripe greater than 1 சொல்லிருக்கீங்க. கரெக்ட்டா? greater than 1. கரெக்ட். ஓகே. சோ ஓகே, இப்போ வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். கரெக்ட்டா? எனக்கு வந்து பிரிண்ட் எதை பிரிண்ட் பண்ணணும்? ஸ்போர்ட்டை பிரிண்ட் பண்ணணும். சாரி, நீங்களே சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் தான். அதை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் பிரிண்ட் எனிதிங். Yeah. அப்படி என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன நடக்குது அப்படின்னா, தீபா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இது வந்து லென்த் ஆஃப் ஸ்போர்ட் டாட் ஸ்ட்ரைப் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்கும்? எம்டி ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள போகவே போகாது. எப்போ வந்து இதுக்குள்ள போகும்? ஸ்விம்மிங் வரும்போது மட்டும்தான் இதுக்குள்ள போகும். அதை பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் பண்ணிடுறோம். ஓகே, ஸ்விம்மிங் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் வந்து ஷூட்டிங் பிரிண்ட் ஆகல? பிகாஸ் வி கேவ் பிரேக். பிரேக் கொடுத்த உடனே இட் வில் கம் அவுட் ஆஃப் த லூப் நோ மேட்டர் வாட். ஓகே, குட் ஒர்க். சரி, ஓகே, வேற என்ன சொல்லலாம்? ஓகே, கண்டினியூக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இங்க இப்ப இதுவே வந்து அந்த ஷூட்டிங் அப்படி பிரிண்ட் பண்ணணும்னா இங்க கன்யூ கொடுத்துட்டோம்னா அந்த 2 வேல்யூமே பிரிண்ட் ஆகும். இங்க எது கொடுக்கலனாலும் 2 வேல்யூ பிரிண்ட் ஆகும்ல. ஓகே, எது கொடுக்கலனாலுமே 2 வேல்யூ பிரிண்ட் ஆகும், கண்டினியூ கொடுக்கலனாலுமே. ஸோ வேற என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலான்னு யோசிக்கிறேன் கண்டினியூக்கு. இல்லைன்னா நான் சொல்றேன் நான். ஓகே ஓகே ஃபைன். ஸோ நான் அதை யோசிச்சு சொல்றேன். வேற எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா நான் யோசிச்சு சொல்றேன். ஓகே, ஸோ வி ஹேவ் 15 more minutes. ஸோ அதுக்குள்ள இருந்து குயிக்காக வேற ஒன்று கவர் பண்ணிடுறேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் கண்டினியூ. ஸோ ஸ்டில் கிளியரா இல்லைன்னா நம்ம வந்து நான் வேற ஒரு ஐ வில் கம் அப் வித் பெட்டர் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் டைம். ஓகே, பட் ஓவரால் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ நவ். ஐ எம் ஓகே டு எக்ஸ்பிளைன் ஒன் மோர் டைம். ஆனா ஒரு டவுட்னா, இப்போ வந்து எனக்கு ஸ்விம்மிங்க்கும் ஷூட்டிங்க்கும் இன்பிட்வீன்ல ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுங்க, கிரிக்கெட்னு இருக்குன்னு வச்சுங்க. எனக்கு அந்த கிரிக்கெட் மட்டும் பிரிண்ட் ஆகணும். ஓ ஓகே, ஸோ அது வந்து அந்த கண்டிஷன் வந்து யூ ஹேவ் டு டிசைட். ஓகே, கிரிக்கெட் மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ரெண்டுக்கு இடையில இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ரெண்டுக்கு இடையில இருக்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஆமா ஆமாங்கண்ணா. ஓகே, அப்படின்னா ஸ்போர்ட் செகண்ட். என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா கிரிக்கெட்ங்கிறது மட்டும் தான் எனக்கு வரணும். ஓகே, ஸோ அப்படின்னு நீங்க ஈஸியா பண்ணலாமே. எப்படி பண்ணுவீங்க? ஸ்லைசிங் யூஸ் என்னன்னு? ஸ்லைசிங் யூஸ் பண்ணலாமா? ஸ்லைசிங். ஓகே, ஸ்லைஸ் ஐ மீன் கிரிக்கெட் மட்டும் எனக்கு வேணும்னா நீங்க டைரக்டா வந்து இண்டெக்ஸ் வச்சு இஃப் யூ நோ தி இண்டெக்ஸ் யூ கேன் டேக் தி இண்டெக்ஸ். கரெக்ட்டா? இஃப் யூ டோன்ட் நோ தி இண்டெக்ஸ் யூ வில் ஹேவ் டு ஐடென்டிஃபை. கரெக்ட்டா? ஸ்லைசிங் வந்து ஸ்ட்ரிங்ல யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து எப்படின்னு தெரியல. நீங்க சொன்னீங்கன்னா நான் அப்படியே நான் ரைட் பண்ண ட்ரை பண்றேன். ஒரே நிமிஷங்க. ஓகே, ஸோ தினேஷ், நீ உன்னோட கண்டிஷன் சொல்லணும். கிரிக்கெட்டுங்கிற வேல்யூவை தான் நான் லுக் பண்றேன்னா, இல்ல நான் எனக்கு வந்து செகண்ட் நான் எம்டி ஸ்ட்ரிங் வேணுமா? ஓகேண்ணா, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். செகண்ட் நான் எம்டி. ஆமாண்ணா, செகண்ட் வேல்யூ வேணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மட்டும் பிரிண்ட் பண்றோம்னா இந்த கண்டிஷன் கொடுத்தாவே ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கோ. ஆனா செகண்டுக்கு போகணும்னா ஓகே, அது நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க எனிஒன். சோ எனக்கு வந்து இந்த லிஸ்ட்ல வந்து செகண்ட் நான் எம்டி ஸ்ட்ரிங் வேணும். ஓகே, ஐ திங்க் தட் கேன் பி ஹோம்ஒர்க். ஓகேங்களா? சோ அதை வந்து நீங்க அசைன்மெண்டா பண்ணிட்டு வாங்க. ஓகே, சோ பேசிக்கா இதுதான் வந்து இது பிரிண்ட் ஆகணுங்களா? கிரிக்கெட் மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். எனக்கு பேசிக்கா நான் இந்த லிஸ்ட்ல வந்து நான் என்ன கொடுத்தாலும் சரி. இப்போ வந்து சாக்கர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுக்குறேன்னு. சாக்கருங்கிற ஒன்று கொடுக்குறேன்னா எனக்கு வந்து இப்போ தினேஷ் அவங்க கேட்ட மாதிரி எனக்கு வந்து இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல வந்து செகண்ட் நான் எம்டி ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் எம்டி ஸ்ட்ரிங்னா நம்ம டைரக்டா வந்து பிரிண்ட்ஸ் போட்டுன்னு சொல்லி போட்டுடலாம். கரெக்டா? ஆமாங்க. அது போட்டு பிரேக் அவுட் பண்ணாவே போதும். எனக்கு வந்து செகண்ட் நான் எம்டி ஸ்ட்ரிங் வேணும். இன் திஸ் கேஸ் சாக்கர்னு பிரிண்ட் ஆகணும். சரியா? அது எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து இது பண்ணுங்க. அது முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குங்க. என்னன்னா நான் அசைன்மெண்ட்டுக்காக சொல்றேன். அசைன்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, எத்தனாவது நான் எம்டி ஸ்ட்ரிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குங்க. ஓகேங்களா? யூசர் வந்து 3ன்னு கொடுத்தாங்கன்னா
நீங்கள் கிரிக்கெட்னு பிரிண்ட் பண்ணணும். யூசர் வந்து 2ன்னு கொடுத்தாங்கன்னா சாக்கர்னு பிரிண்ட் பண்ணணும். யூசர் வந்து 1 கொடுத்தாங்கன்னா ஸ்விம்மிங் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட்னா நம்ம டேரக்டாக இந்த லாஜிக் ஆல்ரெடி தீபா சொன்னாங்களா, அந்த லாஜிக் வச்சு பண்ணிடலாம். இப்போ எனக்கு வந்து செகண்ட் எம்டி வேணும், தேர்ட் எம்டி வேணும், ஃபோர்த் எம்டி வேணும், ஃபோர்த் நான் எம்டி வேணும் அப்படின்னா எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அசைன்மெண்ட்டாக பண்ணுங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் ஐ மீன் சொல்யூஷன் இப்போ சொல்ல முடியும், பட் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க. இப்ப நான் எம்டி சாரி இப்ப பிளாங்க் ஸ்பேசஸ்லாம் வந்து ஸ்ட்ரிப் பண்ணிட்டு அது ஒரு லிஸ்ட்ல போட்டு இண்டெக்ஸ் வச்சு எடுக்கலாம் இல்லைங்க? ஐ மீன் அது நான் அந்த லாஜிக் சொல்லல, பட் உங்கள் லாஜிக் ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்க. இன்னொரு லிஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸி. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு நான் க்ளூ ஐ மீன் நீங்களே ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா நான் சொல்கிறேன் மறுபடியும் நான் அதை வந்து நீங்கள் ஹோம் ஒர்க்காக பண்ணுங்க. ஓகே, ஸோ யூசர்கிட்ட இன்புட் வாங்கணும். யூசர் என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பரோட அந்த நம்பர் ஐ மீன் எப்படி சொல்கிறது, அத்தனாவது நான் எம்டி ஸ்ட்ரிங் வேணும். யூசர் 2 கொடுத்தாங்கன்னா இது, 3 கொடுத்தாங்கன்னா இது, 4 கொடுத்தாங்கன்னா இது, இதை தவிர வேறு ஏதாவது கொடுத்தாங்கன்னா தட் இஸ் நோ ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஓகே ஓகே குட். ஓகே ஃபைன். ஸோ இந்த அசைன்மெண்ட் நான் அனுப்புகிறேன் எப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அப்படியே அனுப்புகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குயிக்காக ஒரு இது மட்டும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பைத்தான் லிஸ்ட்னு சொல்லி பார்த்தோம். இந்த லூப்பெல்லாம் வந்து இது மாதிரி பார்த்தோம். ஸோ வந்து இந்த லைனையே வந்து இந்த லாஜிக்கே வந்து நம்ம வந்து 1 லைனில் எழுத முடியும். ஓகே, அதுக்கு பேர் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பைத்தானில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை ஜஸ்ட் நான் டச் அப் மட்டும் பண்ணுறோம். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த கோடு இது மாதிரியான டைப் ஆஃப் சின்டாக்ஸ் எங்காவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஓகே, ஸோ இதே ஐட்டத்தை ஐ மீன் நான் வந்து இதே எக்ஸாம்பிள் வேணா வேற எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். ஸ்போர்ட்ஸ் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். அந்த எம்டி ஸ்ட்ரிங்லாம் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த லாஜிக் வந்து நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து என்ன இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற ஸ்போர்ட் மட்டும் வேணும். ஓகே, எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற ஸ்போர்ட் மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? எனிஒன்? ஸ்டார்ட்ஸ் வித்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்லங்க. எஸ் கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கலி கரெக்டாக உங்கள் லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணணும். ஃபார் ஈச் ஐட்டம் இன் ஸ்போர்ட்ஸ் 1 ஸ்போர்ட்ஸ் 1. ஓகே, சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நான் இஃப் ஐட்டம்ஸ் டாட் ஐட்டம் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ் சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ். ஓகே, சார் ஸ்ட்ரிப் வந்துருச்சு, சாரி. ஸ்டார்ட்ஸ் வித் எஸ் கொடுக்குறேன். இது பிரிண்ட் பண்ணுறேன். எஸ்ல இருக்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போ பிரிண்ட் ஐட்டம் கரெக்டா. ஸோ இப்படி பிரிண்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூ கொடுக்கணும். தான் ஓகே ஓகே, கண்டினியூ தேவையில்லை. ஏன்னா நான் எஸ்ல இருக்கிற ஐட்டம் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். கண்டினியூனா அதை இக்னோர் பண்ணிட்டு பண்றது, இது கண்டினியூ தேவையில்லை. கரெக்டுங்களா? ஸோ ஸ்விம்மிங், சாக்கரு, கிரிக்கெட் வந்து பார்க்கும். இந்த கண்டிஷன் வந்து நான் கண்டினியூ வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ஐ மீன் இக்னோர் பண்ணனா மட்டும் தான் கொடுக்கணும். இங்க நம்ம இக்னோர் பண்ண விட நம்ம கண்டிஷனே கொடுக்கணும். கரெக்ட் கண்டிஷனே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து கிரிக்கெட் இருக்குது, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஷூட்டிங்கு பிரிண்ட் ஆயிடுச்சு, இதாயிடுச்சு. ஸோ இந்த லாஜிக்கை நம்ம வந்து 1 லைனில் எழுத முடியும். ஓகே, அதுக்கு பேர் தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அது எப்படி எழுதுறேன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கங்க. ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு ஃபார் இதே அப்படி எழுதுங்க, ஐட்டம் இன் ஸ்போர்ட்ஸ் 1. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சம்திங் வில் கம். ஓகே, ஸோ பின்னாடி வர்றது என்னன்னா கண்டிஷன். அந்த கண்டிஷன் எழுதிடலாம். ஸோ என்ன கண்டிஷன் அது? ஐட்டம் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ் அப்படிங்கிறதா வந்து கண்டிஷன். கரெக்டா? முன்னாடி வந்து என்ன வரும் அப்படின்னா அதோட அவுட்புட். ஓகே,
இங்கே வருது. ஓகே, ஒரே நிமிஷம். சின்டாக்ஸ் ஓகே. இங்க வந்து இஃப் கொடுக்கணும். இந்த கண்டிஷன் வந்து இஃப் கொடுக்கணும். சாரி, ஆக்சுவலி இந்த இஃப். ஓகே. ஸோ என்ன பண்ணிருக்கீங்களா, அது அப்படி இப்படியே பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா. இந்த ஃபார் லூப்ல வந்து ஐட்டம் இன் ஸ்போர்ட்ஸ் 1 இந்த இதை இக்னோர் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ஐட்டம் இன் ஸ்போர்ட்ஸ் 1, அதுக்கப்புறம் உள்ள கொடுத்துருக்க இஃப் கண்டிஷன் இப்படி இதே லைன்லயே கொடுத்துட்டீங்க. ஓகே. ஸோ அவுட்புட் என்ன, நம்ம எதை பிரிண்ட் பண்றோம், ஐட்டம் பிரிண்ட் பண்றோமோ அந்த ஐட்டம் இங்கே கொடுங்க. ஓகே. ஸோ இதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும், இதை வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிருங்க. ஓகே, ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிருங்க. ஓகே. ஸோ நீங்க என்ன பண்ணீங்களோ அதே ஒரே லைன்ல பண்ணிருக்கீங்க. ஓகே. அதுக்கான இதுக்கு பேர் என்னன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இதோட சின்டாக்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட். சின்டாக்ஸ் மட்டும் சொல்றேன். ஸ்கொயர் பிராக்கெட் அதுக்கப்புறம் அவுட்புட் எதவா கொடுக்க போறீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்க ஃபார் லூப், அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன். ஸோ இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஓகே. அவுட்புட், ஃபார் லூப், இஃப் கண்டிஷன். ஓகே. ஸோ ஃபார் லூப் வந்து நமக்கு எப்படி போடுறோமோ அதே தான். அதே ஃபார் லூப், அதே இஃப் கண்டிஷன். வாட் யூ வாண்ட் டு டூ, ஐட்டம் தான் நீங்க பிரிண்ட் பண்றீங்க, ஐட்டம். ஸோ இஃப் ஐ பிரிண்ட் ரிசல்ட், யூ சி இங்க பாருங்க, ஸ்விம்மிங், சாக்கர், ஷூட்டிங், that will get collected into a list. உங்க அவுட்புட் வந்து ஒரு லிஸ்ட்ல கலெக்ட் ஆகி வருது. சரியா? இப்ப இது லிஸ்ட் லிஸ்ட் வேண்டாம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் எடுத்து விட்டுறலாம் இல்லைங்களா? இதுல வந்து நோ ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்து விட்டீங்கன்னா அந்த அந்த சின்டாக்ஸே தப்பு. ஓகேங்களா. இதோட இந்த டைப்போட அவுட்புட் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் a லிஸ்ட். ஓகே. ஏற்கனவே நம்ம லிஸ்ட் தான் நம்ம சோர்ஸா யூஸ் பண்றனால நமக்கு லிஸ்ட் தான் சோர்ஸா யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து இது பேர் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இது லிஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இதுல. ஓகே. ஓகே. பட் இதுல வந்து உங்களுக்கு your result will be always in a list. லிஸ்ட். கரெக்ட். ஸோ இது வந்து லிஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் சொல்ல முடியாது. இந்த ஐட்ரேட் பண்றீங்களா, இது வந்து எந்த கலெக்ஷனா வேணா இருக்கலாம். பட் அட் தி எண்ட் உங்க வேல்யூ வந்து ஒரு லிஸ்டா தான் இருக்கும். ஓகே. அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிஷன் உங்களுக்கு வந்து பேசிக்கா இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணாம இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் உங்களுக்கு என்ன வேணுமோ ஒவ்வொரு ஐட்ரேஷன் முடிஞ்சு நீங்க கலெக்ட் பண்ற ஐட்டம் அதுதான் இது. கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற ஐட்டம் இது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற ஐட்டம் இது. ஓகே. அதுக்கப்புறம் ஃபார் லூப், அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன். அவ்வளவுதான். ஸோ இதை எனக்கு வந்து லென்த் வந்து 6 விட கம்மியா இருக்கிற என்னோட கேம் ஸ்போர்ட்டோட லென்த் வந்து 6 விட கம்மியா இருக்கணும், அது மட்டும் தான் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இதுக்கு இதை பார்த்து நீங்க அப்படியே சொல்லலாம். எப்படி சொல்லுவீங்க? இதை வந்து இதோட எனக்கு ஸ்போர்ட்டோட லென்த் வந்து 6 ஆர் லெஸ்ஸா இருந்தா மட்டும்தான் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஸ்விம்மிங்கிறது வந்து லென்த் வந்து 6ஓட அதிகமா இருக்கு. சாக்கரோட லென்த் வந்து 1 2 3 4 5 6 இது வேணும். கிரிக்கெட் வராது, ஏன்னா 6ஓட அதிகமா இருக்கு. ஷூட்டிங் வராது. கேரம் வரும். ஸோ எனக்கு வந்து கேரம் அண்ட் சாக்கர் மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். ஏன்னா அது மட்டும் தான் வந்து லென்த், அந்த நேமோட லென்த், அந்த ஸ்போர்ட்டோட லென்த் வந்து 6ஓட கம்மியா இருக்கு. 6 ஆர் லெஸ் தென் 6 இருக்குது. ஸோ அது மட்டும் தான் வேணும். அப்படின்னா இந்த ஐட்டம் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? இதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுவீங்க? அங்க இந்த ஸ்டார்ட்ஸ் வித்க்கு பொதுவா லென்த் ஆஃப் ஐட்டம், இஃப் Correct. லென்த் ஆஃப் ஐட்டம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்மளோட கேரக்டர்ஸ் இருக்கும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி, நைஸ். ஸோ ஐட்டம் டாட், ஸோ இது வந்து இஃப் கண்டிஷன் போடணும். இஃப் லென்த் ஆஃப் ஐட்டம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. ஸோ அந்த ஐட்டம் வந்து இங்கே கலெக்ட் பண்ணுவீங்க, இங்கே கலெக்ட் பண்ணுவீங்க. அவுட்புட்டு இதுதான் வந்து உங்களோட ரிசல்ட். ஓகே. ஸோ பிரிண்ட் ரிசல்ட், அவ்வளோதான். ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணீங்கன்னா பிசி சாக்கர் அண்ட் கேரம், ஏன்னா அது மட்டும் தான் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 இருக்கு. ஓகே. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து இது வந்து லிஸ்ட், இது ஒரு அட்வான்ஸ்டு வே ஆஃப் ரைட்டிங். பட் யூ கேன் கண்டினியூ ரைட்டிங் இன் த வே தட் யூ, நம்ம இத்தனை நாளாக பார்த்தோம்ல, இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி எழுதலாம்.
பட் இஃப் யூ வாண்ட் டு ரைட் யுவர் ப்ரோக்ராம் இன் ஒன் லைனர், நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணலாம். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் நோ மோர் அபவுட் இட், யூ டூ சர்ச் பாருங்க, பைத்தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது அங்கங்கே எங்காவது இது பார்ப்பீங்க. பாருங்க, இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நான் வந்து எதுக்காக சொல்றேன், ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர் இருக்கு. அந்த நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 1 2 3 4 5 இருக்குன்னா அது அவுட்புட் என்னவா இருக்குன்னா 1 4 9 16 25 அப்படின்னு வரணும். அப்படின்னா எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் உங்களோட ரிசல்ட். கரெக்டா? இதே வந்து நீங்க வந்து இந்த கண்டிஷன் என்ன இருக்கும், ஃபார் ஈச் நம்பர் இன் நம்பர்ஸ். கண்டிஷன் எதுவுமே கிடையாது, கண்டிஷன் வந்து ஆப்ஷனல். கரெக்டா? இந்த கண்டிஷன் இஃப் கண்டிஷன் கொடுக்குறீங்க தெரியுங்களா, இது வந்து ஆப்ஷனல். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஆல்வேஸ் கிவ் தட். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட அவுட்புட். ஓகே, ஸோ இதே ப்ரோக்ராமை நீங்கள் ஃபார் லூப்ல யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி எழுதிருப்பீங்க, ஃபார் ஈச் நம்பர் இன் நம்பர்ஸ், அண்ட் தென் என்ன எப்படி எழுதிருப்பீங்க, ஃபார் ஈச் நம்பருக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த லிஸ்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணணும், ரிசல்ட் டாட் அப்பெண்ட் நம்பர் டைம்ஸ் நம்பர் அப்படி பண்ணுவீங்க. கரெக்டா? நம்பர் டைம்ஸ் நம்பர், அது என்ன நம்பர், அது நம்பர், அதை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு, இல்லைன்னா நம்பர் ஸ்டார் 2 இப்படியும் போடலாம், இல்லை நம்பர் டைம்ஸ் நம்பரும் போடலாம். ஸோ அப் டு யூ. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் ரிசல்ட் கொடுப்பீங்க. கரெக்டா? ஸோ நீங்க வந்து எத்தனை லைன் எழுதிருக்கீங்க, 1 2 3 இந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக இது ஒன் லைனர், ஜஸ்ட் ஒன் லைனர். சரியா? ஸோ இது ஒண்ணுதான், இது ஒண்ணுதான். ஸோ இதோட சின்டாக்ஸ் நம்ம பார்த்த மாதிரி வெரி சிம்பிள். ஸ்கொயர் பிராக்கெட்டு, அதுக்கப்புறம் ஃபார் லூப்பு. ஃபார் லூப்புக்கு அப்புறம் இஃப் யூ ஹேவ் எனி கண்டிஷன், இஃப் யூ ஹேவ் எனி ஃபில்டர் கண்டிஷன் நீங்க அதை கொடுக்கலாம். இஃப்னு யூஸ் பண்ணி. இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி கண்டிஷன் அது வந்து கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இதுதான் உங்களோட அவுட்புட். உங்களோட அவுட்புட் என்ன வேணுமோ அந்த அவுட்புட் இது. ஸோ நீ இதை வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ன்னு கொடுக்கலாம், எல்லாம் ஒண்ணுதான். எக்ஸ்ட்ரா எக்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை இதை வந்து இதுக்கு பதிலாக நீங்க நம்பர்னு வச்சுக்கிட்டு நம்பர் டைம்ஸ் நம்பர் கொடுக்கலாம், இல்லைனா இதெல்லாம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா பாருங்க, வெரி வெரி கன்வீனியன்ட் வே ஆஃப் டூயிங் இட். கரெக்டா? சிம்பிளா பண்றதுக்கு தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்து யூஸ் பண்றோம். ஸோ சின்டாக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்கொயர் பிராக்கெட், அவுட்புட்டா என்ன வேணுமோ அந்த அவுட்புட், ஃபாலோட் பை ஃபார் லூப், ஃபாலோட் பை ஆப்ஷனல் இஃப் கண்டிஷன். ஓகே, நாட் மேண்டேட்டரி, ஆப்ஷனல் இஃப் கண்டிஷன். ஓகே, ஸோ ஐ திங்க் இட்ஸ் டைம். ஸோ ஒரு டவுட்டுங்க ஜவஹர். இதுல வந்துட்டு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல பிரேக்கோ கண்டினியூ நம்ம உள்ள யூஸ் பண்ண முடியுங்களா? முடியாது. ஓகே, தேங்க் யூ. பிரேக்கோ கண்டிஷனா சின்டாக்ஸ் அலோவ் பண்ணாது. பாத்தீங்கன்னா இது வந்து நான் சொன்னேன்ல, இது வந்து ஃபார் லூப் இருக்கு, அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் இருக்கு, அவ்வளவுதான். அதோட கண்டிஷனே அதுதான். நான் வந்து சின்டாக்ஸ் எங்காவது வந்து நான் தேடி பார்க்குறேன் உங்களுக்கு வந்து, ஸோ தட் இங்க இருக்கு பாருங்க. இதான் வந்து இதோட சின்டாக்ஸ். ஸோ அவுட்புட் வந்து ஆல்வேஸ் லிஸ்ட்டு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுங்கிறது இஸ் நத்திங் பட் யுவர் அவுட்புட்டு ஃபார் உங்க ஐட்டம் இன் உங்களோட லிஸ்ட்ல. ஐட்ரபிள்னா இட்ஸ் லிஸ்ட், உங்களோட லிஸ்ட். இஃப் கண்டிஷன் ஈக்குவல் டு ட்ரூ, இந்த கண்டிஷன் வந்து இது வந்து ஆப்ஷனல். ஸோ யூ டோன்ட் நீட் டு கிவ் இஃப் கண்டிஷன். அது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட சின்டாக்ஸ். ஓகே, பட் மீன் இஃப் யூ டோன்ட், ஐ மீன் நீங்க இந்த வழியில் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எந்த வழியிலனா ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ there is no advantage writing your program in this way. The only thing is இது வந்து simple one liner program. But if you come across this syntax anytime, so at least நீங்க உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து சொல்றேன். நான் அவ்வளவு. Okay, any questions? So